கல்பாக்க அணுமின் நிலையம் இருக்குல்ல, அதே மாதிரி கூடங்குளத்துலயும் ஒரு அணுமின் நிலையம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அணுமின் நிலையத்துலதான் கரண்ட் எல்லாம் உற்பத்தி பண்ண முடியும். அதுக்காக தான் அந்த மாதிரி கூடங்குளத்துல அணு நிலையம் சொல்லி பெருசா வச்சு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. சும்மா சும்மா கரண்ட் கட்டாது. கரண்ட் உற்பத்தி பண்றதே கம்மியா பண்றாங்கப்பா. அதுக்கு என்ன வழி? எனக்கு என்ன தெரியும். நல்லா தரேங்க. என்ன மாதிரி பூச்சி? அதான் மின்மினி பூச்சி. மின்மணி பூச்சிலையா? மின்மணி பூச்சியில் வந்து என்னென்னா ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் ஒரு வேதியியல் நிகழ்வு உள்ள நடக்குது. ஸோ அது வந்து வேதியியல் நிகழ்வுனால நம்மளுக்கு அதை பார்க்க லைட் எனர்ஜியாக தெரியுது. அது ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன சொல்கிறாங்கன்னா கோல்டு எஃபெக்ட். கோல்டு எஃபெக்ட்னா என்னது? குளிர்ச்சியான எஃபெக்ட். நம்ம மற்ற வேதியியல் ரியாக்ஷன் சொல்லுவாங்க, இது வந்து குளிர்ச்சியான எஃபெக்ட்னால நம்ம பார்க்கறதுக்கு அப்படி தெரியாது. ஓகேவா? பாப்பா, நீ ரெண்டாவது மேலே டவுட் கேட்டே தானே? நான் சொல்லி இப்போ என்ன சார், நீங்கள் சொன்னீங்களா சார் மின்மினி பற்றி? ஆமாம், அதை கொஞ்சம் எனக்கு விரிவாக சொல்ல முடியுமா சார்? ஆர்வம் நிறையா இருந்துச்சு அவனுக்கு. சரி, நம்ம நெட்டில் தெரியும். மின்மினி பூச்சியோட இங்கிலீஷ் நேம் என்ன சொல்லு? தெரியாது சார். சரியாதா? மின்மினி பூச்சியோட இங்கிலீஷ் நேம் வந்து ஃபயர் ஃப்ளைஸ். என்னது? ஃபயர் ஃப்ளைஸ். ஓகே. மின்மினி பூச்சி வந்து தட் மீன்ஸ் ஃபயர் ஃப்ளைஸ். ஃபயர் ஃப்ளைஸ் வந்து லேம்பரைடுங்கிற ஒரு பூச்சி இனத்தை சேர்ந்தது. ஓகேவா? அதில் கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து அதோட கெமிக்கல் ரியாக்ஷன் பேர் வந்து பயோலுமினன்ஸ் ரியாக்ஷன். பயோலுமினன்ஸ் ரியாக்ஷன் என்ன செய்யுதுன்னா, அதை நம்ம பறக்குற மின்மினி பூச்சி பறக்கும்ல, மின்மினி பூச்சி பறக்குறது வந்து லூசிஃபரின் அண்ட் லூசிஃபரஸ் அந்த ரெண்டு கெமிக்கலை வந்து நம்ம பார்க்கும்போது ரியாக்ஷன் வெளில வந்துகிட்டே இருக்கும். ரெண்டு கெமிக்கல் அது வந்து நம்ம காற்று இருக்க ஆக்சிஜனோட கலந்து நமக்கு நீ போகும்போது பார்த்துருக்கல அந்த லைட் ஃபியூஸ் எல்லாம் அதுதான் அந்த ரெண்டு கெமிக்கல் பேர் வந்து லூசிஃபரின் அண்ட் லூசிஃபரஸ். அந்த ரெண்டு கெமிக்கல் வந்து ஏரோட ரியாக்ஷன் ஆகி நம்மளுக்கு லைட்டாக தெரியும். ஓகேவா? அப்பா இல்லை, இப்போ என்னதான் சொல்ல வர ஓவர் டெஸ்ட் சொல்லி என்ன இதை சொல்லி என்ன மின்மினி பற்றி என்ன செய்யணும்? அந்த லைட்டை வந்து வேற ஏதாவது திங்ஸில் கொடுத்து பார்த்தா எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன் சார். ஓ அப்படியா? பரவாயில்ல, நல்ல மைண்டாக இருக்கு. பரவாயில்ல, யோசிக்கிற இந்த வயசுலேயே. சரி, இப்போ நான் மின்மினி பூச்சி வேணும்ல, என்னப்பா செய்யுது? ஓ, கொண்டு வந்துட்டியா சார்? இவ்வளோ ஆர்வமாக இருக்கே நீ. இதை எதை கொடுத்து நம்ம செய்யலாம் நீ சொல்கிற? ஓ, பிளான்ட்லையா? சூப்பர் ஐடியா, சூப்பரா. இப்போ ஃபெசிலிட்டிஸ் இல்லை, நம்ம மதியானம் உனக்காண்டி நான் ஏதாவது செஞ்சு பார்க்குறேன். ஓகே, நல்ல ஐடியா கொடுங்க. மதியானம் இதே நம்ம கெமிக்கல் ரியாக்ஷன் வச்சு என்ன டெஸ்ட் பண்ணுவோம். ஓகேவா? சூப்பர்.
வயசில் எப்படி உங்களால் சாதிக்க முடியும்? அதாவது நான் சின்ன வயசில் விளாண்டுருக்கப்ப தூரத்தில் ஒரு லைட் இருந்துச்சு. அதை கிட்டக்க போய் பார்த்தேன். அது பேர் என்னன்னு எனக்கு தெரியலை, ஆனால் ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு. எங்கள் மேம்கிட்ட போய் கேட்டேன். எனக்கு சின்ன வயசுலேருந்தே பிளான்ட்னா ஒரு ஆர்வம். இந்த வெளிச்சத்தை அதில் செலுத்தினா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு சிந்தனை. ஈரோடு மாவட்டத்தில் झारखंड के राज्यपाल MOH फारूक